ஹாய், நான் மேகலா. வராகி வழிபாடு. தீராத நோய் தீர்றதுக்கு வராகி வழிபாடு செய்யணும். நோய் நொடி இருக்கிறவங்க அவங்க கையாலேயோ இல்லைன்னா அவங்க சார்பாக வேறு யாராவது, அதாவது அம்மா, அப்பா, கணவனோ, மனைவி, குழந்தைங்களோ யாராவது ஒருத்தர் வீட்டில் உள்ளவங்க அவங்க சார்பாகவும் சில பொருட்கள் தானம் பண்ணலாம். 11 இல்லைன்னா 21 எண்ணிக்கையில் தானம் பண்ணணும். தானம் பண்ணுறதுக்கு பாய் தானம் பண்ணலாம், இல்லைன்னா பெட்ஷீட் தானம் பண்ணலாம், எலுமிச்சம்பழம் தானம் பண்ணலாம், நெல்லிக்கனி தானம் பண்ணலாம். இந்த பொருட்களில் எந்த பொருள் உங்கள்கிட்ட தானம் பண்ண முடியுமோ அந்த பொருளை நம்ம தானம் பண்ணலாம். நோய் நொடியெல்லாம் தீர்றதுக்காண்டி வராகி அம்மா கிட்ட வழிபாடு பண்ணும் பொழுது வராகி அம்மாவை வடக்கு பார்த்து வச்சு தீபத்தை மேற்கு பார்த்து தீபம் எரியிற மாதிரி தீபம் ஏற்றணும். தீபம் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றணும். ஒரு பழத்தில் ஒரு தீபந்தான் ஏற்றணும். வாழை இலையில் கல் உப்பு பரப்பி அதற்கு மேலே 6 எலுமிச்சம்பழம் வச்சு, எலுமிச்சம்பழத்தில் ஒரு பழத்தில் நடுவில் தான் கட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பழத்தில் ஒரு தீபம் ஏற்றணும். கடுகு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அம்மா விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். தேனாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வராகி அம்மாவோட மந்திரத்தை 108 தடவை சொல்லி வில்வ இலையும் வேப்பிலையும் ஒன்றா கலந்து அர்ச்சனை பண்ணணும். தொடர்ந்து 4 பௌர்ணமி இந்த வழிபாடு செய்தாலே நோய்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். தீராத நோயும் தீர்ந்து ஆரோக்கியமாக வாழ வராகி அம்மாவோட ஆசீர்வாதம் கிட்டும். தேங்க்யூ.